ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1 HP டிஓ ஸ்டார்ட்டோட வயரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல மோட்டர் ப்ரொடக்ஷனுக்காக 16 ஆம்ஸ் சிங்கிள் போல் எம்சிபியுமே, மோட்டார் கரண்ட் ரீட் பண்ணுறதுக்காக 30 ஆம்ஸ் கூடிய அம்மீட்டருமே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு வோல்ட் மீட்ரு, அது கூட அதோட செக் பண்ணுற புஷ் பட்டன் வந்து கொடுத்துருக்குறோம். இதில் ஆனுக்கு வந்து ஒரு புஷ் பட்டன், ஆஃப்க்கு ஒரு புஷ் பட்டன் வந்து கொடுத்துருக்கோம். இது 1 HP கெப்பாசிட்டர் மோட்டர்னால கெப்பாசிட்டி ஸ்டார்டிங் வந்து 100 to 120 மைக்ரோஃபேரட் இருக்கிற கெப்பாசிட்டரும், ரன்னிங் வந்து 50 மைக்ரோஃபேரட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பவர் கண்டக்டர் 16 ஆம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு 170 கிலோ ஓம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆஃப்க்கு பட்டன் வந்து கொடுத்துருக்குறோம். ஆஃப்க்கு வந்து ரெட் பட்டனுமே, ஆனுக்கு வந்து இந்த இடத்துல ப்ளூ பட்டன் வந்து கொடுத்துக்குறோம். இந்த ப்ளூ பட்டன், அதாவது ஆன் பட்டனில் வந்து நம்மளுக்கு 2 NO இருக்கிற மாதிரியுமே, ஆஃப் பட்டனுக்கு ஒரு NC இருக்கிற மாதிரியும் வந்து எடுத்துக்கணும். இதுதான் முக்கியம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒயரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பவர் ஒயரிங் போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டெர்மினலில் 5 டெர்மினல் இருக்கும் கான்டாக்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் இன்புட் கொடுக்க போகிறோம், வீட்டில் வர இன்புட் ஃபேஸை. அதனால் ஃபஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டுக்கு வந்து எம்சிபியோட இன்புட்டில் கொடுத்துட்டோம். எம்சிபியோட அவுட் எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா தெரியுது, எம்சிபிக்கு இன்புட் கொடுத்துட்டோம். எம்சிபியோட அவுட் எடுத்துகிட்டு போய் நம்மளோட அம்மீட்டரோட இருக்குங்களா, அம்மீட்டரில் ஒரு டெர்மினல் S1 டெர்மினல் சொல்லுவோம், அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அம்மீட்டரோட அவுட்புட், அதாவது சீரீஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அவுட்புட் வந்து எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு அவுட்புட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து கடைசியில் வந்து ஃபுல் டைட் வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து உருகிடும். ஏன்னா இதில் ஆம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 ஆம்ஸ்க்கு மேலே போகும் ரன்னிங்கில். ஸ்டார்டிங்கில் 12 ஆம்ஸ் 10 ஆம்ஸ் பக்கம் எடுக்கும். இப்போ கான்டாக்டரில் ஒரு ஃபேஸில் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஃபஸ்ட் போல் வந்து கொடுத்துருவோம். மொத்தமாக இந்த 4 போல் கான்டாக்டர். ஃபஸ்ட் போலில் வந்து அதை இன்புட் வந்து கொடுத்துட்றோம். அதோட அவுட்புட், அது கான்டாக்டரோட ஃபேஸ் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம கான்டாக்ட்ஸ் கீழே வந்து டெர்மினல் பிளாக்ஸு, அதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3வது டெர்மினல் மோட்டரில் வரக்கூடிய ஆர் ஃபேஸை கனெக்ட் பண்ணுறக்கூடிய டெர்மினல் வந்து கொடுத்து வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு நியூட்ரல் வந்து எடுக்கிறோம். 2வது போல் கீழே இருக்கிற டெர்மினல்லேருந்து 2வது போல் வந்து நம்ம வீட்டில் வர நியூட்ரல், அதை எடுத்து கான்டாக்டரோட 2வது போல் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 2வது வந்து கான்டாக்டரோட அவுட்புட் 2வது போல்லேருந்து எடுத்துகிறோம். ஃபஸ்ட் போல் வந்து ஃபேஸாகவும், 2வது போல் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நியூட்ரலாகவும் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை கொண்டு வந்து அந்த கனெக்டரில் லாஸ்ட் டெர்மினல் மோட்டரில் வரக்கூடிய ப்ளூ ஒயர் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல வந்து கொடுத்துருக்குறோம். இப்போது ரன்னிங் கெப்பாசிட்டர், ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ஒயரிங் பண்ணிடலாம். ரன்னிங் கெப்பாசிட்டர் வந்து ஒயரிங் பண்ணிடலாம். ஏன்னா ரன்னிங் கெப்பாசிட்டர் வந்து ரொம்பவே ஈஸி. நான் ரன்னிங் கெப்பாசிட்டர்லேருந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு கனெக்டர் போட்டு 2 ஒயர் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போது பார்த்திங்கனாவே தெரியுது, இது வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ கனெக்டரில் 4வது டெர்மினலில் ரன்னிங் கெப்பாசிட்டரில் ஒரு ஒயரையும், இன்னொரு ஒயரை 3வது டெர்மினலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோம். அதாவது ஆர் ஃபேஸில் வர மோட்டருக்கு போகிற ஆர் ஃபேஸில் வர கரண்ட் வந்து இந்த கெப்பாசிட்டர் வழியாக 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி நடுவில் இருக்கிற ஒய் ஃபேஸுக்கு வந்து போகும். இதே இதோட கான்செப்ட்டு. அதாவது மோட்டரில் வர RYB டெர்மினல் ஆருக்கு ஒய்க்கு நடுவில் வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ ரன்னிங் கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக அதே போல் ஒரு கனெக்டர் வந்து எடுத்துருக்குறோம். இந்த கனெக்டரில் 170 கிலோ ஓம்ஸ் எதுக்கு கொடுத்துருக்குறேன்னா, கெப்பாசிட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுற டைமில் கெப்பாசிட்டர் சார்ஜில் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஆர்க்கிங் ஆகும், அது வந்து புஷ் பட்டனை டேமேஜ் பண்ணும். அதனால் 170 கிலோ ஓம்ஸ் வந்து அது டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். இதுக்குமே ஒரு 2 எக்ஸ்டென்ஷன் ஒயர் போட்டு எடுத்துருக்கிறேன். நம்ம கெப்பாசிட்டர் வந்து ஸ்டார்டிங் ஆகுது, ரன்னிங் ஆகட்டும், எதுவுமே வந்து ரெட் ஃபேஸ்லேருந்து எல்ஓ ஃபேஸுக்கு தான் ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். இப்போ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரோட ஒரு ஒயரையுமே, ரன்னிங் கெப்பாசிட்டரோட ஒரு ஒயரையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கனெக்டரில் 4வது போலில் வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் மோட்டரோட ஒய் ஃபேஸ் வந்து கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரோட இன்னொரு ஒயர் இருக்கும்ல, அந்த ஒயர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு NO புஷ் பட்டனில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஒயரிங், அதாவது கான்டாக்டரோட கண்ட்ரோல் ஒயரிங் பண்ண போகிறோம். கான்டாக்டர் வந்து 230 வோல்ட் கான்டாக்டரு. நியூட்ரல் வந்து டேட்டா கொடுத்துரும், ஃபேஸை தான் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஃபேஸுக்காக எம்சிபிலேருந்து டேட்டா வந்து நம்மளுக்கு அம்மீட்டருக்கு தான் வருது, அதனால நான் அங்கேயே வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எம்சிபிலையும் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 2 புஷ் பட்டன் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் ஆன் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா 2 NO இருக்கும், ஆஃப் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு NC இருக்கும். இந்த 3க்குமே இன்புட் வந்து இந்த ஃபேஸை கொடுத்துருங்க. லூப் பண்ணி இந்த 3க்குமே கொடுத்துருங்க.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். இதே போல் நீங்கள் 3க்குமே கொடுத்துருவோம் இன்புட்டு. இப்படி கொடுத்த கடைசியில் பார்த்திங்கன்னா என்சிக்கு நான் கொடுக்குற லூப் போட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி என்ஓக்கு நீங்கள் இதே போல் லூப் போட்டு அந்த 2க்குமே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு என்சி, அதாவது ஸ்டாப் பட்டனோட என்சி எடுத்துகிட்டு போய் கனெக்டரோட 3வது போல், இது வந்து ஹோல்ட் ஆன் போல், கனெக்டரோட 3வது போலில் வந்து கனெக்ட் பண்ணணும். வந்து நான் 2 பக்கம் நல்லா கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கான்ட்ராக்டர் கண்ட்ரோல் போகணும். அதுக்காக NO புஷ் பட்டன் இன்னொரு டெர்மினலுக்கு ஒன்று வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து எம்டியாக இருக்கும்ல, அந்த எம்டியிலேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த 3வது போலோட இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அது இந்த கான்ட்ராக்டரோட 3வது போல்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கான்ட்ராக்டர் காயில் A1க்கு வந்து சப்ளை கொடுத்துருங்க. இப்போ A2 வந்து நியூட்ரல் கொடுக்கணும். அதுக்காக கனெக்டரில் 2வது எடுக்கிறோம். ஏன்னா இன்கமிங் வந்து 1வதுல வந்து ஃபேஸாகவும் 2வதுல வந்து நியூட்ரல் இருக்குது. அதனால் நியூட்ரலேருந்து ஒரு ஒயர் போட்டு எடுத்துருக்கிறேன். இந்த ஒயரை நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் கான்ட்ராக்டரோட A2 டெர்மினல் வந்து கொடுத்துருங்க. இப்போ நியூட்ரல் வந்து டேரெக்டாக அது கிடச்சிட்ருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டருக்காக நான் இந்த இடத்துல வந்து டேரெக்டாக கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இதோட ஒயரிங். இப்போ மோட்டரை ஸ்டார்ட்டோட செக் பண்ணுறதுக்காக வால் மவுண்ட் பண்ணி கேபிளை டை வச்சு நீட்டாக கட்டியாச்சு. பார்த்திங்கன்னா மோட்டர் ஆஃப் இருக்குது, ஆம்ஸ் 0 இருக்குது. இப்போ நான் க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ மோட்டர் வந்து ஆன் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. மோட்டர் வந்து 5 to 6 ஆம்ஸ் பக்கம் எடுத்துகிட்டு இருக்குது. ஆஃப் பண்ணுறதுக்கு ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆஃப் ஆயிடும்.